ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். ஹோப் scattering theory, it is very important theory that produce a greater revolution in quantum mechanics. It's a very major portion. It contributes very majorly in the evolution of quantum theory. So quantum theory la இந்த ஸ்கேட்டரிங் தியரி அப்படிங்கிறது வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸ்கேட்டரிங் தியரி அப்படின்னா உங்க மைண்ட்ல என்னென்ன ஸ்ட்ரைக் ஆகுது? ஸ்கேட்டரிங் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆகுது ஃபர்ஸ்ட்? அதை பத்தினா கொஞ்சம் சொல்லுங்க. என்னென்ன தெரியுமோ அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. பேசுங்க. அஜித் குமார் தவிர எல்லாரும் வந்தாச்சு இன்னைக்கு. பேசுங்க. ரிஃப்ளெக்ட் ஆகி போறது சார். ரிஃப்ளெக்ட் ஆகி போறது. ஓகே. ஒரு இதுல பட்டு ரிஃப்ளெக்ட். ஓகே, பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி போறது. வேற சார் சொல்லுங்க சொல்லுங்க சார். டீப் பிராக்ஸ் லால அந்த ஆட்டம்ஸ் எல்லாம் ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கும்போது ஒரு ரே பாஸ் பண்ணி அது இதாகும் தெரியுமா சார்? அப்போ அந்த ஈக்குவேஷன் ஞாபகத்துக்கு வருது. 2p sin theta = n lambda. ஓகே, ரைட், குட். ஸ்கேட்டரிங் தியரியில அந்த ஈக்குவேஷன் பிராக்ஸ்லா, டி பிராக்ஸ்லா வந்து ரொம்ப முக்கியமான ஈக்குவேஷன். ரைட், ஓகே. வேற என்ன ஸ்ட்ரைக் ஆகுது? வேற மத்தவங்க சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சொன்னவர் ரிஃப்ளெக்ட்னு சொன்னாரு. லைட்டோட ப்ராப்பர்ட்டி வேற வேற இருக்கு. ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், ஸ்கேட்டரிங், போலரைசேஷன், இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன். ஸோ ஸ்கேட்டரிங்க்கும் ரிஃப்ளெக்ஷனும் ரெண்டுமே வேற வேற ப்ராசஸ். ஸோ ஸ்கேட்டரிங்னா என்ன அர்த்தம்னா, ஒரு இன்கமிங் ரேஸ் ஒரு இடத்துல பட்டு அதோட பாத் வந்து டீவியேட் ஆகி போறது, அதான் ஸ்கேட்டரிங். ரிஃப்ளெக்ஷன்ல என்னன்னா, ஒரு இடத்துல பட்டு திரும்ப அதே டைரக்ஷனுக்கு அது திரும்ப வந்துடும். ஒரிஜினல் டைரக்ஷன்லயே திரும்ப வந்துடும். ரிஃப்ளெக்ட் பண்றது, பால் எரிஞ்சோன்னா செவுத்துல போயிட்டு நம்ம எரிஞ்ச டைரக்ஷன்லயே திரும்ப வரும். அது ரிஃப்ளெக்ஷன். ஸ்கேட்டரிங் அப்படி கிடையாது. ஒரிஜினல் பாத்துல இருந்து அது டீவியேட் ஆகி இன்னொரு பாத்துக்கு நமக்கு போறது. அப்போ ரிஃப்ராக்ஷன் என்ன? ஊடுருவி போறது. அதுக்கும் ஸ்கேட்டரிங் என்ன டிஃபரன்ஸ்? ரெண்டுக்கு வேற வேற டிஃபரன்ஸ் இருக்கு. ரிஃப்ராக்ஷன்னா ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியமுக்கு லைட் சாதாரணமா போகும்போது நடக்கிறது ரிஃப்ராக்ஷன். ஸ்கேட்டரிங் அப்படி கிடையாது. ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மேலேயோ ஒரு பார்ட்டிகிள் மேலேயோ போய் இம்பிஞ்ச் ஆகி மோதி, கொலிஷன், அந்த வேர்டு முக்கியம், கொலிஷன் நடந்து அதை ஒரிஜினல் பாத்துல இருந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல அது போகும். டீப் பிராக்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்கமிங் ரேஸ் லெஃப்ட்ல இருந்து வரும், அதுல ஒரு ஆட்டம்ல ஹிட் ஆகி ரைட் சைடு போகும். சரியா? ஸோ ஸ்கேட்டரிங். இதுக்கப்புறம் வர்றதுதான் போலரைசேஷன், இன்டர்ஃபரன்ஸ், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், பேசிக் கான்செப்ட்ஸ். ஸோ ஸ்கேட்டரிங் அப்படின்னா மற்றவங்களும் உங்களுக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆகுதோ அதை சொல்லுங்க. ஸோ முக்கியமானது டீப் பிராக்ஸ்லாம். அது வந்து WL பிராக், WH பிராக் அவங்க வாங்கினது. அவங்க 2 பேரும் ஃபாதரும் சன்னும். சன்னுக்கு அரௌண்டு 19 or 20 தான் இருந்துச்சு ஏஜ். ஸோ அப்பா ரிசர்ச் பண்ண இல்லையே, அவர் லேப்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கலே, இவர் என்ன பண்ணாரு, ஸ்கூலிங்க்கு போயிட்டு வர்ற டைம் முடிஞ்சு மற்ற டைம் அப்பா கூட வீட்லயே லேப்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ 2 பேரும் ஒர்க் பண்ணி இந்த டீப்ராக்ஸ்லாம் டிஃபைன் பண்ணாங்க. அதனால அவங்களுக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சது. ஸோ அந்த நோபல் பிரைஸ் கிடைக்கும் போது பையனுக்கு ஏஜ் அரௌண்ட் 20 தான். ரைட், அவங்க ஃபாதர் சன். ரைட். அது போக வேற எதுவும் ஸ்கேட்டரிங் பத்தி சொன்னீங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லுவேன். நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணுங்க. கேர்ள்ஸ் சைட்ல இருந்து இன்னும் வாய்ஸே வரலையா? ஸ்கேட்டரிங்லேயே முக்கியமானது ஒன்று, இப்போ நோபல் பிரைஸ் ரிலேட்டடா முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. அதை நான் ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல உங்களுக்கு சொன்னேன். யாராவது அதை திரும்ப சொல்லுங்க. நீங்களா சொல்லுங்க, அதான் நல்லது.
ராஜாகரன் சவுண்டு கேட்கல. சார் ஸ்கேட்டரிங் ஆகுறதுனால லைட் எல்லாமே ஒவ்வொரு கலர்ஸும் பிரிஞ்சு அதோட கேரக்டர் நம்ம ஸ்டடி பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அது ஸ்கேட்டரிங் கான்செப்ட் இல்ல. அது வந்து டிஸ்பர்சன் நம்ம சொல்லுவோம். ப்ரிசம்ல டிஸ்பர்ஸ் ஆகி போறது. ஸ்கேட்டரிங்ல கலர் அது வேறது. அதுல என்னன்னா, இப்போ ஸ்கேட்டர் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு பர்ட்டிகுலர் வேவ் லென்த் இருக்கும். ஒரு ஆட்டம்ல பட்டு ஸ்கேட்டர் ஆகும்போது இந்த இன்சிடென்ட் வேவோட எனர்ஜி வந்து ஆட்டம்க்கு டிரான்ஸ்மிட் ஆகலாம். அதே மாதிரி ஆட்டம்ல உள்ள எனர்ஜியும் இன்சிடென்ட் வேவுக்கு டிரான்ஸ்மிட் ஆகலாம். ஸோ அது மூலமா எக்ஸ்ட்ரா லைன்ஸ் கிடைக்கும். இதுதான் நமக்கு ஸ்டோக்ஸ் லைன், ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன் சொல்லுவோம். அதுக்கும் போறதுக்கு முன்னாடி ஸ்டோக்ஸ் லைன், ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன் எங்க வரும்? ராமன் ஸ்கேட்டரிங் தியரியில வரும். ஸோ ஸ்கேட்டரிங் தியரியில நமக்கு டிஃபைன் பண்ணத உடனே அதை எக்ஸ்பெரிமெண்டலா பண்ணி ராமன் ஸ்கேட்டரிங்க கிளாசிக்கல் தியரி, குவாண்டம் தியரி, கிளாசிக்கல் தியரி த்ரூ தியரிட்டிக்கல் த்ரூ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் வச்சு சொல்லி முடிச்சாச்சு. அதை ப்ராக்டிக்கலாக ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் குவாண்டம் தியரி ஆஃப் ராமன் எஃபெக்ட் அதுக்கப்புறம் வந்தது. ஸோ ராமன் பண்ணது எக்ஸ்பெரிமெண்ட்டு. எக்ஸ்பெரிமெண்ட்னு வந்துட்டாலே அது குவாண்டம் நம்ம டிஃபைன் பண்ண ஆரம்பிச்சிடும். டெஃபினட்டாக இதுதான் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அவருக்கு அதில் நோபல் பிரைஸ் கிடைச்சது. அதில் அவரோட ஸ்டூடெண்ட் ஒருத்தரும் இன்வால்வ் ஆனார். அது தெரியுமா? கிருஷ்ணன் ஒருத்தர். அவரு வத்ரா இருப்பு சைடு, மதுரை சைடு நார்த்ல வருவார். சாரி, டீப் சவுத்துல வருவார். அவருக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு நோபல் பிரைஸ் இருந்தது. அந்த ஸ்டோரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவர் வந்து ராமன் வந்து ரிசர்ச் லேபரேட்டரியில் ஒர்க் பண்ணல. இவர் வந்து ஸ்டூடெண்ட், ரிசர்ச் ஸ்காலர். அப்போ என்ன பண்ணியிருக்காரு, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை நீ பண்ணுன்ட்டு சொல்லி நைட்டு லேம்பை ஆன் பண்ணிட்டு ஒரு ஸ்கேட்டரிங் பண்ணி முடிச்சுட்டு நீ போகும்போது ஆஃப் பண்ணிட்டு போன்னு சொல்லியிருக்காரு. அவரு மறந்த மேனிக்க போகும்போது ஆஃப் பண்ணிட்டு போகல. மறுநாள் வந்து பார்க்கும்போது அந்த ஸ்பெக்ட்ரோகிராஃப்ல ரெக்கார்ட் பண்ணோம். ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட்ல இன்சிடென்ட் ஒரு ஆட்டம் மேல பட்டு நமக்கு ஸ்கேட்டர் ஆகி போகும்போது அந்த ஸ்கேட்டர்ட் ரேஸை ஃபுல்லா ஒரு ரெக்கார்டர்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணி அது வந்து ஒரு கிராஃபை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த கிராஃப்ல எப்படி நீ லேசர் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபர்ஸ்ட் இயர்ல பண்ணியிருப்ப, சவுத்துல லேசரோட ஸ்பாட்டை மார்க் பண்ணி கிராஃப் பிளாட் பண்ணியிருப்ப. அதே மாதிரி தான் இங்க ஸ்கேட்டர் ஆகி போற ரேஸை வந்து ஒரு டிடெக்டர் மூலமா அப்சர்வ் பண்ணி அதுல இருந்து ஒரு கிராஃப் இவங்க பிளாட் பண்ணுவாங்க. அப்படி பிளாட் பண்ணும்போது இன்சிடென்ட் வேவ் மட்டும் வராம எக்ஸ்ட்ரா 2 லைன் கிடைச்சிருக்கு. ஒன்னு ஸ்டோக்ஸ், ஆன்டி ஸ்டோக்ஸ்னு அது அதுக்கப்புறம் நேம் வச்சாங்க. அதுலதான் ஸ்டோக்ஸ் இன்வால்வ் ஆனாரு. அது அடுத்த கதை. ஸோ அது எக்ஸ்ட்ரா லைன் கிடைக்கும் போது மறுநாள் வந்து இவர் காலையில ஒர்க்கிங் அவர் ஸ்டார்ட் ஆகும்போது கிருஷ்ணன் வந்து லேம்பை பார்த்துருக்காரு. ஐயோ லேம்பை ஆஃப் பண்ணாம போயிட்டோமே அப்படின்ட்டு திரும்ப லேம்பை அவர் வந்து ராமன்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இப்போ வந்து தான் நான் ஆன் பண்ணேன்னு சொல்றதுக்காக அதை ஆஃப் பண்ணாம அப்படியே விட்டுட்டாரு. ஸோ அன்னைக்கு ஈவினிங் திரும்ப அந்த ஸ்பெக்ட்ரோகிராஃபை சரி எக்ஸ்பெரிமெண்ட்டை முடிச்சுட்டு நீ எனக்கு எடுத்து கொடுன்ட்டு அவர் எடுத்து கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா 2 லைன் வரும்போது, அதாவது 2 லைனுங்கன்னா என்னது, இன்சிடென்ட் வேவ் லென்த் இருக்குல்ல, ஸ்டோக்ஸ் ஆன்டி ஸ்டோக்ஸ் அதான். இன்சிடென்ட் வேவ் லென்த் அந்த லைனும் ப்ரொடியூஸ் ஆகும், பிளஸ் ஸ்டோக்ஸ் லைனும் ப்ரொடியூஸ் ஆகும், ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன். அதாவது இன்சிடென்ட் வேவ் லென்த்தை விட கம்மியாகவும் இன்சிடென்ட் வேவ் லென்த்தை விட அதிகமாகவும் இ பிளஸ் டெல்டா நியூ இ பிளஸ் டெல்டா இ மைனஸ் டெல்டா இ இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜியில் சொல்கிறேன். வேவ் லென்த்தில் சொன்னால் லாம்டா லாம்டா மைனஸ் டெல்டா லாம்டா, லாம்டா பிளஸ் டெல்டா லாம்டா 2 லைன் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு. அப்போ இது எப்படி கிடைச்சது அப்படின்ட்டு அவர் கேட்டிருக்காரு. அப்பதான் அவர் கிருஷ்ணன் வந்து ஹி ஓப்பன் த ட்ரூத். என்ன சொல்றாரு, சார் இந்த மாதிரி நீங்க சொன்னீங்க, நான் ஆஃப் பண்ணாம போயிட்டேன், இன்னைக்கு வந்து எடுத்து பார்க்கும்போது தான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா 2 லைன் கிடைச்சிருக்கு அப்படின்னு இருக்காரு. உடனே ராமன் வந்து ஆக்சிடென்ட்ல கிடைச்ச ரிசல்ட் தான் அது. அவர் என்ன பண்ணிருக்காரு, சரி திரும்ப நீ இன்னைக்கு ஆன் பண்ணிட்டு இதே மாதிரி ஓவர் நைட்ல விட்டுட்டு மறுநாள் வந்து ஆஃப் பண்ணிட்டு எடுத்து எனக்கு கொடு அப்படின்ட்டு இதவே ஒரு 2-3 டைம்ஸ் ரிப்பீட்டடா பண்ணி அதே ரிசல்ட், சேம் ரிசல்ட் வரணும். இப்போ எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம் அப்படின்னா நமக்கு சேம் ரிசல்ட் வந்தா தான் அதை ரிப்போர்ட் பண்ண முடியும். சேம் ரிசல்ட் பிளஸ் ஆர் மைனஸ் எரர் வரலாம். அது வந்தால் தான் நம்ம ரிப்போர்ட் பண்ண முடியும். ஸோ இவங்க அதை அந்த மாதிரி சேம் ரிசல்ட் ஒரு 2-3 டைம்ஸ் கிடைக்கவும் அதை உட்காந்து ராமனை அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்படி வந்தால் தான் ராமன் எஃபெக்ட். சரியா? அதனால தான் அவங்களுக்கு நோபல் பிரைஸ் அதில் கிடைச்சது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மீட்டிங் இப்போ கட் ஆயிரும். நீங்கள் திரும்ப ஜாயின் பண்ணுங்க.